Good morning. Thank you God, thank you universe, thank you family, thank you victors. My proud sponsor, thank you sir, Swami sir, my Guruji Dadavani sir, thank you sir, and thank you team. என் பேர் விக்டர், திருப்பூர் சொந்த ஊர். நான் ஒரு வாத்தியார்னா எப்படின்னு தெரியல. இப்போ டீச்சர்ஸோட நிலைமையில எல்லாத்துக்கும் தெரியும் கண்டிப்பா. ஏன்னா எல்லாத்துக்கிட்டையும் குழந்தைகள் இருக்கும். கரெக்டாக நீங்கள் சமாளிக்கிறத நான் தான் அதிகமாக சமாளிச்சுட்டு இருக்கேன். ரைட்டா? ஸோ 12 years டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸு. எனக்கு டைரக்ட் ஸ்கிரீன் என்னன்னே தெரியாது. இதுக்கு முன்னாடி அந்த வேர்டே கேட்டது கிடையாது. சரிங்களா? தெரிஞ்சதெல்லாம் டீச்சிங்கு, லெசன் பிளானு, ஹோம்ஒர்க்கு, கரெக்ஷனு, கொஸ்டின் பேப்பரு, ஆன்சர் ஸ்கிரிப்டு, டோட்டலு, ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்டு, பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங், இதெல்லாம் தான். ஒரு புதுசாக ஒரு விஷயம் சிவசாமி சார் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்கலான் இருக்கேன் அப்படின்னாரு. அப்பாடி ஒரு நிறைவு கிடச்சிச்சு. சாயங்காலம் ஸ்கூலை முடித்தோமா, ஸ்ட்ரெயிட்டாக அதில் போய் உக்காந்தோமா, கல்லாப்பெட்டியில் 11 மணி வரைக்கும் உக்காந்தோமா. ஒரு நாளைக்கு 1000 ரூபா இருந்தாலும் கூட மாதம் 30,000 வரும். 12 வருஷம் டீச்சிங்கில் 8,500 ரூபாயில் ஆரம்பித்த என்னோட சேலரி 12 வருஷம் இதாகும்போது 23,950 ரூபா தான். நான் யோசிக்கிறது ஏதாவது பண்ணணும்னு நிறைய விஷயங்கள் பண்ணேன். ஆனால் அதில் வந்துட்டு இது பண்ண முடியல, விஷன் தெளிவாக இல்லை. சார் சொன்ன உடனே கையில் ஒரு 2.5 லட்சம் இருந்துச்சு. ஓகே, பிஸ்னஸ்னோடனே கொண்டு போய் போட்டுட்டு பார்ட்னர் தானே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடலான்ட்டு போயாச்சு. போனோடனே ஃபர்ஸ்ட் நான் மீட் பண்ணது தண்டபாணி சார் இங்கே உட்காந்துருந்தாரு. இந்த மாதிரி ஒரு டேபிள் தான் உட்காந்துருந்தாரு. அந்த பக்கம் உட்காந்துருந்தேன். மேடம், இன்னொரு மேடம் வந்து இந்த பக்கம் உட்காந்துருந்தாங்க. நாங்கள் 2 பேர் தான் இருந்தோம். சொன்னார், ஓ இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாக இருக்க மாட்டிருக்கேன்னு யோசிச்சேன். அவர் சொல்ல இன்னும் ஓகே சூப்பர் நல்லா படுது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானை சொல்லும் போது தான் புரிஞ்சு. அப்போவே கையில் காசை கொடுத்து என்ட்ரி போடுங்க சார் சொல்லிட்டு வந்தாச்சு. இதில் என்ன பியூட்டி அப்படின்னா, ஒரு வருஷம் நான் ப்ராப்பராக ஸ்கூலுக்கு போனால் எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ, காலையில் 8:40க்கு ஸ்கூலுக்கு போய் சாயங்காலம் 5 மணிக்கு வாங்க, வெளியில் வரும்போது 6 மணி ஆயிரும். அப்புறம் வெளியில் போகும்போது நிறைய வேலைகள் கொடுப்பாங்க. இதை முடிச்சுட்டு அது முடிச்சுட்டு எந்த செக்லிஸ்ட் முடிச்சுட்டியான்ட்டு அது எல்லாத்தையும் முடிச்சு வெளில வரும்போது 6 மணி ஆயிரும். 6 மணிக்கு மேலே வீட்டுக்கு வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஏதாவது ஒன்று வாயில் போட்டுட்டு வெளியில் வந்தேன் அப்படின்னா 11 மணி வரைக்கும் வேலை செய்வேன் நம்ம வீட்டர்ஸ்க்காக. அப்படி ஓடி பார்ட் டைமாக ஓடி ஸ்கூலில் 8 மணி நேரத்துக்கு மேலே வேலை செஞ்சு எவ்வளோ சம்பாதிப்பனோ அதை விட ஒரு மடங்கு அதிகமாக இல்லை சம்பாதிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ டீச்சிங்கை ரிசைன் பண்ணிட்டு ஃபுல் டைமாக இறங்கி பண்ண ஆரம்பிச்சாச்சு. இந்த வாரம் கேப்டன் முடிக்கிறேன். கான்ஃபிடன்ஸ் தான். உங்களை நீங்கள் நம்பினீங்கன்னா கண்டிப்பாக முடியும். இன்னொன்று ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சொன்னதான் டைரக்ட் செல்லிங்னா என்னன்னே தெரியாது. அப்போ எங்கே தெரிஞ்சுக்கணும்? மீட்டிங் ட்ரைனிங். சொல்லி கொடுக்குறத யார் சொல்லி கொடுப்பா? 2 பேருக்கு நான் தேங்க்ஸ் பண்ணேன். கரெக்டாக ஸ்பான்சருக்கும் என்னோட குருக்கும் அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணேன். உங்களோட ஸ்பான்சரையும் உங்களோட குருஜி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா லைஃப்பில் கண்டிப்பா சக்சஸ் அப்படின்ற ஒரு மட்டும்தான் இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நீங்க வந்துட்டு உங்களையே சந்தேகப்படாம, இந்த இண்டஸ்ட்ரியை சந்தேகப்படாம ஸ்ட்ராங்கா நின்னீங்கன்னா சக்சஸ் உங்களுக்கு தான். சரிங்களா? மைண்ட்ல வந்து ஒரு விஷயம் தான். 12 மாசம் உழைச்சு 2,50,000 சம்பாதிக்க முடியும். இங்க ப்ராப்பரா இந்த உழைப்பை நான் போட்டேன்னா வாரம் 3 லட்சம் என்னால சம்பாதிக்க முடியும்னு நான் அந்த மைண்ட் செட் இருந்தா போதும். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் என்னோட ஸ்பான்சருக்கும் அகைன் குருஜிக்கும். 1 more person, மை பிரதர் சேகர் சார், ரொசாரியோ சேகர் சார். ரொசாரியோ ப்ரோ சொல்லி பழகிட்டேன், அதனால ரொசாரியோ சேகர் சாருக்கு. ஏன்னா எல்லா இடத்துலையும் அவங்க 2 பேர் கூடயும் இவர் இருப்பாரு. ஸோ எங்கெல்லாம் வந்து இதாகும் போது கூட நின்று சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்துருக்கீங்க. தேங்க்யூ ரொசாரியோ பிரதர். அட் த சேம் டைம் கூடி வந்தால் கோடி நன்மை. கரெக்டா? இது வந்துட்டு நீங்க மட்டும் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா முடியாது. உங்க கூட வர ஒவ்வொருத்தரையும்
ஜெயிக்க வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஜெயிச்சிருவீங்க. அந்த மனசு இருந்தா போதும், நீங்க ஜெயிச்சிருவீங்க. கரெக்டா? அந்த மனசு தான் வேணும். மனசை தயார்படுத்திங்க. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, கோடி உங்களுக்கும் எனக்கும் கிடைக்க நல்ல விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.